இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தன் லேர்ன் பண்றதுக்கு என்ன ரோட் மேப் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது நான் 3 செக்மென்ட்டா பிரிச்சிருக்கேன். என்னன்னா பேசிக், இன்டர்மீடியேட் அண்ட் தென் அட்வான்ஸ்ட். ஸோ இத நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். பைத்தன நம்ம ஈஸியா 2 மந்த்ஸ்க்குள்ள லேர்ன் பண்ணிடலாம். இதுல என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன். அதாவது பைத்தன் எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்க, அண்ட் தென் அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் பைத்தன யூஸ் பண்றாங்க அப்படின்றத பற்றி தான் இன்ட்ரோடக்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வேரியபிள்ஸோட டாப்பிக்கை தான் அடுத்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் வேரியபிள்ஸ்னால் என்ன, அது எதனால் அதை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பைத்தனில், அது மேஜர் ரோல், அதோட ரோல் என்ன அப்படின்றத தான் வேரியபிள்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டேட்டா டைப்ஸ், இண்டிவிஜுவல் டேட்டா டைப் அண்ட் தென் கலெக்ஷன் டேட்டா டைப். இண்டிவிஜுவல் டேட்டா டைப்னா இன்ட், ஃப்ளோட், பூலியன். அண்ட் தென் கலெக்ஷன் டேட்டா டைப்னா லிஸ்ட், டப்பிள்ஸ், செட், டிக்ஷனரி. அண்ட் தென் அதிலே ஸ்லைசிங் எப்படி பண்ணுறது, இண்டெக்ஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் டேட்டா டைப்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஆப்பரேட்டர்ஸ், அரேஸ். ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அடிஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ சப்ட்ராக்ஷனோ ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பரேட்டர்ஸ். அண்ட் தென் குரூப் ஆஃப் வேல்யூஸ் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அரேஸ் யூஸ் பண்ணி அப்படின்றத கான்செப்ட் தான் நீங்கள் ஆப்பரேட்டர்ஸ்லையும் அரேஸ்லையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ரொம்ப முக்கியமானது. ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே எதுவுமே பண்ண முடியாது. ஐ மீன் ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தனாக இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எதுலேயுமே ஃபங்க்ஷன்ஸுன்ற கான்செப்ட் இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கால் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க, அண்ட் தென் ஃபார்மல் ஆர்குமெண்ட்னா என்ன, பைத்தனில் ஃபார்மல் ஆர்குமெண்ட்னா என்ன, பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன, கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்றப்ப தான் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் மாடியூல்ஸ் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க, என்னென்ன எப்படி பைத்தனில் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேசிக் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா 10 to 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேசிக்ஸ் முடிச்சிடலாம். நம்ம தட்ரூன் ப்ரோக்ராமில் எப்படி ப்ரீவியஸாக ஜாவா கோர்ஸ்க்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோமோ, அதே மாதிரி பைத்தன் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30% டிஸ்கவுண்ட். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் இஃப் யூ ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நீங்கள் இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தன் கோர்ஸ் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன் 2 months இருக்கும். மோட் ஆஃப் டீச்சிங் எல்லாமே ஆன்லைன் தான். டீச்சிங் லாங்குவேஜ் தமிழ். கம்மிங் 25th ஸ்டார்ட் ஆகுது. மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். 7 PM to 8 PM. கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 5,000. இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட் பண்ணி 3,500. இது லிமிடெட் பீரியட் மட்டும்தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th year வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இன்க்ளூடட் 2024 பாஸ்ட் அவுட்ஸ்க்கும் தான். உங்களுக்கு சப்போஸ் டீச்சிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த ஜாயின் டெமோ பட்டன் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா 24 July 7 PM to 8 PM ஒரு டெமோ கிளாஸஸ் இருக்குது. அதில் நீங்கள் இந்த டீச்சிங் எப்படி இருக்கும், டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நீங்கள் கரியர் டவுட்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே என்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஃபுல் பேமெண்ட், பார்ஷியல் பேமெண்ட் ரெண்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். 1,750 1,750 நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பைத்தன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே போய் நீங்கள் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் 5,000. உங்களுக்கும் அதே டைமிங் அந்த அதே டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கும் அதே மாதிரி டெமோ கிளாஸஸ் 1 டே டெமோ கிளாஸஸ் இருக்கும். இதில் சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நார்மலாக படிக்கிறவங்களுக்குமே சரி, பைத்தன் அண்ட் தென் பைத்தனுக்கு அதாவது என்னென்ன எஸ்கியூஎல் கான்செப்ட்ஸ்லாம் தேவையோ அந்த எஸ்கியூஎல் கான்செப்ட்ஸும் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் இன்க்ளூட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு ஆன்லைன் கமிட்டி, ஸ்டடி மெட்டீரியல், அண்ட் தென் மாக் இன்டர்வியூ, அண்ட் தென் சர்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் ஆஸ் யூஷுவல் 24 July 7 PM to 8 PM. உங்களுக்குமே டெமோ கிளாஸஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்குமே ஃபுல் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, அண்ட் தென் பார்ஷியல் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அது 2,500 நீங்கள் பே பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சோம்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் தரேன். நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இந்த ஓரமாகவே இந்த ஐகான் வாட்ஸ்அப் ஐகான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்டர்மீடியேட் லெவலுக்கு போகிறப்போ ஃபர்ஸ்ட் ஊப்ஸ் தான் இருக்கும். ஊப்ஸ்னால் என்ன, அண்ட் தென் அதில் கிளாஸ்னால் என்ன, அண்ட் தென் பாலிமார்ஃபிசம்,
தென் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பைத்தனில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் இன்டர்மீடியேட்டில் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஊப்ஸ்குள்ள. அண்ட் தென் மல்டி த்ரெட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட்டிங்னா என்னன்னு லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் வந்து மல்டி த்ரெட்டிங்னா என்ன, அதை வந்து எப்படி வந்து ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுது, மல்டி டாஸ்க் எப்படி பண்ணுது அப்படின்றதான் நீங்கள் வந்து மல்டி த்ரெட்டிங் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணி இல்லை ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஃபைல் வந்து ரைட் பண்ணுறது, ஃபைல்குள்ளே வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட கான்டென்ட்டை வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறது பைத்தான் ப்ரோக்ராம் மூலிமா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து பார்ப்போம். அண்ட் தென் வந்து டெக்கரேட்டர்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், அண்ட் தென் பேக்கிங், அன்பேக்கிங். பேக்கிங்கில் வந்து எப்படி வந்து நம்ம டிக்ஷனரி, லிஸ்ட்டு, டபுள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சென்ட் பண்ணி அதை எப்படி பேக் பண்ணி வேல்யூஸ் வந்து சென்ட் பண்ணுறது, அண்ட் தென் அந்த வேல்யூஸ் எப்படி அன்பேக் பண்ணுறது ப்ரோக்ராமிங் லெவலில் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்டர்மீடியட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இருக்கும். ஏன்னா அது ஒரு காமனான ஒரு விஷயம். எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு அப்நார்மலான விஷயம் வந்து நடக்கிறது. சரியா, அது ஒரு எரர் கிடையாது, ஒரு அப்நார்மலான விஷயம் தான் எக்ஸப்ஷனில் வந்து நடக்கும். ஓகேவா, இது பேர் தான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அந்த எக்ஸப்ஷன் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க பைத்தனில் அப்படின்றது தான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அண்ட் தென் வந்து நீங்கள் இன்டர்மீடியட் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்டர்மீடியட்க்கு எப்படி வந்து ஒரு 20 டேஸாக தேவைப்படும். இன்டர்மீடியட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு வரலாம். அட்வான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டா, மேப்பு, ஃபில்டர், அண்ட் தென் வந்து பைத்தானையும் ஒரு டேட்டா பேஸையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து MySQL கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பைத்தானையும் எப்படி வந்து MySQL நீங்கள் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் டேட்டா பேஸ் கனெக்டில் பார்ப்பீங்க. அண்ட் தென் இந்த பாண்டாஸ், நம்பை, BS4ன்ற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அதுமாதிரி லைப்ரரிஸ். சரியா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லைப்ரரி இன்பில்ட லைப்ரரிஸாக இருக்கும், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் வந்து யூனிட் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, டாக் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற வந்து நீங்கள் அட்வான்ஸ்டு கான்செப்ட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பைத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் ஒர்க், மேஜர் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. என்னென்னா ஜாங்கோ அண்ட் ஃப்ளாஸ்க். நீங்கள் ஒன்ஸ் அட்வான்ஸ் லெவல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக் அண்ட் தென் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் இது மட்டுமே போதுமானது எனக்கு தெரிஞ்சு. பட் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்லேருந்து கேட்பாங்களே தவிர ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பைத்தன் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து அதை வந்து பார்க்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸில் இருக்க எல்லா கான்செப்ட்டையும் நீங்கள் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வர மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆகிற டைமில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் மொத்தமாக முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வரலாம். அதே ஒரு நல்ல வழி. அண்ட் தென் ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் அதில் தான் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து IDLEல தான் வந்து எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை தவிர்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைச்சாம் இருக்குது, ஜூபிட்டர் நோட் புக் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ கோட், VS கோட் இருக்குது, எக்லிப்ஸ், ஸ்பைடர். பட் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது, நான் எப்போவுமே கோட் பண்ணுறது என்ன அப்படின்னா எக்லிப்ஸ் தான். எக்லிப்ஸ் தான் நான் எப்போவுமே கோடிங் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் லைக் பைத்தானும் நான் யூஸ் பண்ணுவேன், அண்ட் தென் ஜாவாவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு வந்து எக்லிப்ஸ் வந்து எனக்கு பழகிடுச்சு. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் யூஸ் பண்ணுவேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து அதில் யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நான் ஜாவா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால வந்து எனக்கு பைத்தானும் வந்து நான் எக்லிப்ஸில் யூஸ் பண்ணிப்பேன். அதை தவிர்த்து பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேவா, பைச்சாம், ஜூபிட்டர் நோட் புக்லாம் உங்களுக்கு ஹேண்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, see you, bye.